الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்திலே நாம் நபிமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா சில அந்தஸ்துகளை வைத்திருந்ததை நாம் கவனித்தோம். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை தந்திருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை தந்திருந்தான். ஆனால் நபி என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று. அவர்களில் சிலரை விட சிலருக்கு அந்தஸ்தால் வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். அதான் எல்லா நபிமார்களும் ஒண்ணுதான். ஆக எந்த நபிக்கு மத்தியும் நாம் உயர்வு தாழ்வை கொண்டு வர மாட்டோம். இவங்க இதனால உயர்ந்துட்டாங்க, இவங்க தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம கொண்டு வர மாட்டோம். எல்லாருக்கும் ஒரே அந்தஸ்து. இதுதான் நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சக்தியை, ஒவ்வொரு ஆற்றலை, ஒவ்வொரு குதிரத்தை, ஒவ்வொரு விதமான முஅஜிஸாத்துகளை அல்லாஹ் தந்திருக்கலாம். இப்ப அந்த வகையில நாம் பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய அசரீரி மூலமாக, சப்தம் மூலமாக பேசக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் பல சந்தர்ப்பத்திலே தந்திருந்தார். அதனால்தான் கலிமுல்லா, மூசா கலிமுல்லா அப்படின்னு சொல்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லாஹ் என்று சொல்லுவோம். ரூஹ் என்று சொன்னால் ஊதுதல், அந்த ரூஹ். இதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருந்தான். அதை பற்றி நம்ம கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இன்றைய தினத்திலே நான் வாசித்து காண்பித்த இந்த வசனத்திலே அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரிஸ்கிலிருந்து, அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், நீங்கள் அதிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் உள்ள இபாதத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். பொதுவாகவே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை எதற்காக வேண்டி படைத்தான் என்று சொல்லும் பொழுது, மனித சமுதாயத்தை ஏன் நான் படைச்சேன் அப்படிங்கும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தை அவனை வணங்குவதற்காக வேண்டிய, இபாதத்து செய்வதற்காக வேண்டிய நான் படைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இபாதத் என்று சொன்னால் என்ன? இபாதத் என்று சொன்னால் என்ன? இபாதத் என்று சொன்னால் பொருளாலும் உயிராலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல். இபாதத் என்று சொன்னால் பொருளாலும் உயிராலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல். இவங்க எல்லாம் உருது தெரிஞ்சவங்க. आपको भी नहीं है? जानते नहीं क्या किया जाए? कोई बात नहीं, अच्छी बात है. அப்ப அல்லாஹ் தஆலா மனித
மனிதனை எதற்காக வேண்டி நான் படைத்தேன் என்று சொல்லி காட்டும் பொழுது வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதனை என்னை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரம் நான் படைத்திருக்கிறேன். அப்போ வணக்கத்திற்காக வேண்டி படைத்த அல்லாஹ் இந்த வணக்கத்தை 2 வகையாக பிரித்திருக்கிறார். 2 வகை வணக்கம். பொதுவாகவே இஸ்லாத்துல எந்த கடமையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பொருளாதாரமான வணக்கம், உடலான வணக்கம், இந்த 2ம் இருக்கும். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி. இந்த கலிமா, தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த இதுல தொழுகை என்பது முற்றிலும் உடலால் செய்யக்கூடிய வணக்கம், ஜகாத் என்பது முற்றிலும் பொருளால் செய்யக்கூடிய வணக்கம், ஹஜ் என்பது உடலாலும் பொருளாலும் செய்யக்கூடிய வணக்கம். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதனிடத்திலே மனிதன் அடிபணிவதற்கு பொருளாலும் அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும், தன்னுடைய உடம்பாலும் உயிர் உறுப்பாலும் அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் வணக்கத்தையே பொதுவாக வச்சிருக்கான். இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், 2ஐயும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதன் கொடுக்க வேண்டும். அதனால இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களுடைய பொருளையும் அவர்களுடைய உயிரையும் எதற்காக வேண்டி நான் வாங்கிக் கொண்டேன்? சொர்க்கத்திற்கு பகரமாக நான் வாங்கிக் கொண்டேன். அப்ப சொர்க்கம் எதுக்காக வேண்டி தர்றான்? பொருளாதாரத்திலையும் செலவு பண்ணா தர்றான், தன்னுடைய உடல் உழைப்பை செய்தாலும் அல்லாஹ் தஆலா தருகின்றான் சொர்க்கம். அப்ப 2 வகையான இபாதத்துகளை எதிர்பார்க்கிறான் சொர்க்கத்துக்கு தர்றதுக்கு. அன்ஃபுஸஹும் இன்னல்லாஹ் அஷ்தரா, நிச்சயமாக அல்லாஹ் இஷ்தரா விலைக்கு வாங்கி கொண்டான், அன்ஃபுஸஹும் உங்களுடைய உயிரையும், அம்வாலஹும் உங்களுடைய பொருளையும், எதற்கு பகரமாக? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, சுவர்க்கத்திற்கு பகரமாக அன்ஃபுஸஹும் பொருளையும் உயிரையும் வாங்கி கொண்டான். அப்ப 2 நாளையும் அல்லாஹ் உன்னிடத்துல உயர்ந்த அந்தஸ்து பெற முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம், அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் சொர்க்கத்தை நம்ம வாங்கிக் கொள்ள முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை செலவு செய்து நம்ம வாங்கிக் கொள்ள முடியும். நாமும் நம்ம இபாதத்து, உடலால் செய்யக்கூடிய இபாதத்தினாலும் பொருளால் செய்யக்கூடிய இபாதத்தினாலும் அல்லாஹ் தஆலாவின் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாம் வாங்கிக் கொள்ள முடியும். நான் வாங்கிட்டேன், ஒரு நல்லடியார்கிட்ட நான் வாங்கிட்டேன் அப்படின்னே சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, மனிதன் எல்லா வகையிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட வேண்டும். எல்லா வகையிலையும் ஒருத்தவரை தொழுவ சொன்னாக்க 100 ரக்காத் வேணா தக்பீர் கட்டி தொழுகிட்டே இருப்பார். தஸ்பீஹ் சொன்னாக்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னா 1000 2000 கூட சொல்றேன் அப்படின்பார். ஆனா ஒரு தகுதியான ஒரு நேரத்துல, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு $100 செலவு பண்ணுங்க, ஒரு $10 கொடுங்க, ஏன்னா அவருக்கு மனசே வராது. என்னத்தையும் ஒரு பெரிய நஷ்டத்தை இழக்க போற மாதிரி தெரியும். இப்படி ஒரு சில பேர் தர்மபுரிங்க அப்படின்னாக்க எவ்வளவு வேண்டாலும் தங்குறேன், பள்ளியாசம் தான் அந்த வாங்கிக்கோங்க, மதரசா அந்த வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அந்த வாங்கிக்கோங்க, ஏழைங்களுக்கு வாங்கி எல்லாத்துக்கும் வாங்கிக்கோங்க. எங்க கொஞ்சம் பள்ளிக்கூடம் கொஞ்சம் தொழுவுங்களேன் அப்படிங்களா சார்? அது இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சா, இந்த கடை கணக்கு பார்த்துட்டு அப்புறம் அங்கே போகிறேன்னா, அந்த கடை கணக்கு பார்த்துட்டு இங்கே வரேன்னா, இப்படி வர்றதில்லை, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுதுங்க சார். அப்போ என்ன, அவர் தயாராக இல்லை, பொருளால் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாரு, உடலால் அல்லாஹ்விற்கு அடிபணிவதற்கு தயாராக இல்லை. இப்படி ஒரு கேட்டகரி. 100 சுப்ஹானல்லாஹ் சொல்றேன்னாக்க 200 வேணாலும் சொல்றேன் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏங்க ஒரு 10 ரக்காத் தொழுங்கன்னாக்க 50 வேணாலும் தொழுவேன், விடுங்க அதுல எவ்வளோ வேணாலும் தொழுவேன் அப்படின்னு, அது ஒரு கேட்டகரி. இவங்க ஒண்ணு. ஆனா ஒருத்தவர் என்ன செய்யறாரு, எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேன் ஆனா தொழுக மாட்டேன், அவரு எவ்வளவு வேணாலும் தொழுகிறேன் ஆனா பணம் தர மாட்டேன். இதை அல்லாஹ் விரும்புறது இல்லை, இதை அல்லாஹ் விரும்புறது இல்லை. அதனாலதான் 2 வகையான கடமைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றிருக்கான். இந்த 2 வகையில உள்ள மனசை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முறிக்கிறான். பொருளின் மீது ஆசை கொண்டவர்களை அந்த பொருளின் மீது ஆசையை எடுக்கிறான் அல்லாஹ். பொருளாதாரம் எனக்கு உரியது, நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் கொடுக்கலன்னா நீ பிசினஸ் செய்ய முடியாது, நான் கொடுக்கலன்னா நீ வியாபாரம் செய்ய முடியாது, எல்லாம் நான் தான் தந்தேன், அதனால நான் கேட்கிறேன் கொடு அப்படின்னு கேட்கிறான். அது மாதிரி உடலால் உழைப்பு செய்து இபாதத்து செய்யக்கூடிய மனிதன் சோம்பேறிப்படுறான்.
அவனுக்கு எல்லாம் என்ன சொல்றான்? உனக்கு இருக்கக்கூடிய திரகாத்திரம், உட்கார, எந்திரிக்க, நடக்க, ஓட, பேச, இபாதத்து செய்ய, இவை அனைத்திற்குள்ள சக்தியை நான் கொடுத்தப்பா, எனக்காக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணும் அப்படின்னு நல்லா சொல்றான். இது மாதிரி தான் 2 வகையான கடமைகளையும் மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதை விட்டுவிட்டு அதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதை விட்டுட்டு இதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால்தான் குர்ஆன்ல எந்த இடத்திலெல்லாம் தொழுகையை பற்றி பேசுகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் ஜகாத்தை பற்றி பேசுகின்றான். அகீமுஸ் ஸலாத்த வஅத்து ஸகாத்த, அகீமுஸ் ஸலாத்த வஅத்து ஸகாத்த, குர்ஆன் ஃபுல்லா. அப்ப 2 வகையான இபாதத்துகளையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். உடலால் செய்யக்கூடிய இபாதத்துகளையும் பொருளால் செய்யக்கூடிய இபாதத்துகளையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதற்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா, அல்லாஹ்வாகிய நான் விலைக்கு வாங்கி கொண்டேன், மினல் முஃமினீன, மூமின்களிடத்திலிருந்து, அன்ஃபுஸஹும் அவர்களுடைய உயிரை, அம்வாலஹும் அவர்களுடைய பொருளை, அன்னலஹுமுல் ஜன்னா சுவர்க்கத்திற்கு பகரமாக நான் வாங்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப 2 வகையான இபாதத்தும் மனிதன் செய்ய வேண்டியது கட்டாயம். பெருசா எல்லாம் எதிர்பார்க்கல. இப்ப நம்ம இருக்கிறோம், என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு பெரிய லெவல்ல செலவு பண்ணணும், என்கிட்ட காசு இல்லைங்கிறதுனால நான் ஒரு சின்ன லெவல்ல செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நோக்கம் கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான். 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி 1 கோடி பணம் செலவு பண்ணி ஒரு பெரிய பள்ளிவாச கட்டினாலும் அல்லாவுக்கு எந்த வித, சரி அல்லாவுடைய அந்தஸ்துல கொஞ்சம் உயர்ந்துருச்சு அப்படியா? இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பள்ளி கட்டுறாங்க, அதுக்காண்டி ஒரு சின்ன சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால என்ன இவ்வளவு பெரிய பணக்காரர் ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அல்லாவுடைய கண்ணியத்துல கொஞ்சம் குறைஞ்சு போயிடுமா? இல்லை. அப்ப நம்ம செய்யறதுனால நமக்கு தான் அதனுடைய நன்மைகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில எல்லா விஷயங்களும் நமக்கு விளக்கப்படுகிறது. அப்ப மனிதன் பொருளாதாரத்தில் அவன் அல்லாஹ்விற்கென இபாதத் செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகு நீங்கள் செலவு செய்யுங்கள், மிம்மா அந்த பொருளிலிருந்து, ரஸக்னாக்கும் உங்களுக்கு நாம் எதை ரிஸ்காக தந்திருக்கின்றோமோ அந்த பொருளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இதுக்கு 2 கருத்துகள் இருக்குது. ஒன்று டைரக்டா பொருளாதாரத்தின் பக்கம், இன்னொன்று ரஸக்னாக்கும். ரிஸ்க் அப்படின்னு சொன்னாக்க பொதுப்படையான ஆமான வார்த்தை. நல்ல உடல் திரகாத்திரமும் ரிஸ்க் தான், நல்ல அறிவு சிந்தனையும் ரிஸ்க் தான், நல்ல கல்வியும் ரிஸ்க் தான், பொருளாதாரமும் ரிஸ்க் தான். எத்தனை நியமத்துகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அனைத்தும் ரிஸ்க். அந்த அடிப்படையில என்னால் எந்த வகையில் பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் நான் உதவி செய்ய வேண்டும். இப்ப என்கிட்ட பொருளாதாரம் இல்லை, ஆனா உடல் தெம்பு இருக்குது, திடகாத்திரம் இருக்கு. நான் என்ன செய்யணும்? என்னுடைய உடலால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய உடலால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். என்கிட்ட நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய அறிவால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். காசு இருந்தா தான் நான் செய்யணும் பிறருக்கு உதவி, காசு இல்லைன்னா ஒன்றும் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. என்ன இருக்குதோ அதை கொண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தகுதியை, சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய பொதுப்படையான வார்த்தையிலிருந்து வைக்கக்கூடிய அர்த்தம். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த பொருளாதாரத்தை செலவு செய்ய சொல்லி ஆர்டர் போட்டுட்டு சொல்லலாம், மின் கபுலி ஐயத்திய யௌமுன், அந்த நாளுக்கு முன்பதாக, கியாமத் நாள் வருவதற்கு முன்பதாக நீ அந்த பொருளை செலவு செய்ய. இப்ப கியாமத்து நாள்னா என்ன? ஏன் அதை சொல்றான்ல? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப கியாமத்து நாள்? இது பொதுவான உலகம் அழியக்கூடிய நாள். இது உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. மரணம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு சக்கராத்து சொல்லுதுன்னா என் நிலைமை முடிஞ்சு போச்சு, என்னுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு. யாருக்கு சக்கராத்து சொல்லுது அவங்களுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு. அதுல ஒண்ணும் கிடையாது, அவங்களுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு. ஆனா உலகத்திலேயே கியாமத்துடைய நாள் வருது அப்படின்னு சொன்னாக்க உலகமே முடிஞ்சு போச்சு. அப்ப உலகமே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பிறகு நீ என்ன நல்ல அமல் செஞ்சாலும் அது பலன் தர. அதனால்தான் அன்னைக்கு ஜும்மால கூட நான் பயான்ல சொன்னேன், அதாவது சக்கராத்துடைய காலத்துல ஒரு மனிதன் இஸ்லாத்தை கபூல் செஞ்சாவோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலோ, அல்லது தௌபா செய்தாலோ, அல்லது எந்த நல்ல காரியம் சக்கராத்துடைய காலத்துல செஞ்சாலோ அது என்ன செய்ய முடியாது,
ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க சக்கராத்தினுடைய நேரத்தில் அவன் தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறான். சக்கரா சொல்லப்படுதுனாக்கா அவனுக்கு சொர்க்கவாதியா இருந்தா சொர்க்கம் காமிக்கப்படுது, நரகவாதியா இருந்தாக்க நரகம் காமிக்கப்படுது. அப்ப அவன் சொர்க்கவாதியாக இருந்தாக்க சொர்க்கத்தை பார்த்து விடுகின்றான், நரகவாசியாக இருந்தாக்க நரகத்தை பார்த்து விடுகின்றான். பார்த்ததற்கு பிறகு அவன் ஈமான் கொள்ளுகின்றான் என்று சொன்னால் அந்த ஈமான் தேவையில்லை. பார்த்ததற்கு பிறகு அவன் ஈமான் கொள்ளுகின்றான் என்று சொன்னால் அந்த ஈமான் தேவையில்லை, அந்த ஈமான் வேணாம். ஆகினால அவன் ஈமான் கொள்ள வேண்டும். இதைதான் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மின் கபுலி ஐயத்திய யௌமுன் லா பையுன், மின் கபுலி ஐயத்திய யௌமுன், அந்த தினம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் அந்த பொருளை தர்மம் செய்து விடுங்கள். அந்த தினத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். லா பையுன், எந்தவித பேரமும் பேச முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதில் இப்பா நான் உலகத்தில் இருக்கும்போது நிறையா இபாதத்தை செய்ய முடியலை, எனக்கு ஒரே பிஸ்னஸ்னுடைய அலைச்ச, ஒரே அங்கே இங்கே போயிட்டு வந்தேன். அதனால் இப்போ என்ன செய்கிறேன், உன் கணக்கில் ஒரு $2 கோடி போட்டு விடுறேன், நீ என்ன செய்ய, ஒரு 5 மாதத்து அமலை உன்னுடைய அமலை என்கிட்ட கொடுத்துரு. சொல்ல முடியுமா? லா பையுன், இந்த பிஸ்னஸ் வேலை என்ன செய்ய முடியாது, அங்கே பண்ண முடியாது. நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அடுத்தவங்களுடைய அமலை நம்ம வாங்க முடியாது. அல்லது உன்னுடைய நன்மையை கொடுத்துரு, நான் உனக்கு காசை கொடுக்குறேன், சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் வேண்டாம் சொல்லலாம். நானும் உம்ராவுக்கு போனேன், ஆனால் நான் அந்த பொருள் வாங்கிட்டு வரல. சரி, நீங்கள் உம்ராவுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி அந்த பொருளை கொஞ்சம் கொடுங்க, நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு அழகாக கொடுத்துட்டு பொருளை வாங்கிடலாம். நமக்கு பொருள் ஆகிடும், அவருக்கு காசு ஆகிடும். இது உலகத்தில் வேண்டாம் சாத்தியமாகும். ஆனால் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸை மறுமையில் கியாமத்தினுடைய நாளில், ஆஹா கியாமத்து வந்துருச்சே, இனிமேல் எந்த அமலும் செய்ய முடியாது, தொழுக முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஜக்காத்து கொடுக்க முடியாது, ஹஜ்ஜு செய்ய முடியாது, நல்ல காரியங்கள் செய்ய முடியாது, இப்போ இவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சே, இப்போ என்ன செய்யணும், நம்ம எப்படி தப்பிக்கணுமே. ஆஹா சரி, அவர் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருந்தார், அவர்கிட்ட போய் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துவிட்டு அவர்கிட்டேருந்து கொஞ்சம் அமலை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னா முடியுமா? லாபம். அந்த பிஸ்னஸ் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாரு, போயிட்டு அப்படின்ட்டு போவாங்க. லாபம் வலா ஹுல்லத்துன். சரி, நட்பினுடைய ரீதியில் நண்பன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தானே ஊரில் இருக்கும், உனக்கு என்ன, உனக்கு உயிரவே வேண்டாலும் உனக்கு தர்றேன்டா அப்படின்னு சொன்னானே. சரி, அவன்கிட்ட போயாச்சு, என்ன செய்வான், இப்போ அந்த டிசம்பர்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட்டு 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள கொஞ்சம் அமலை கொடுப்பான், கொஞ்சம் வாங்கிக்குவோம். நம்ம அல்லாட்ட சரி என்கிட்ட அல்ல நன்மை இருக்கல்ல அப்படின்னு காமிச்சு என்ன செய்யலாம், தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவன்கிட்ட போய் என்ன செய்யறான், ஃப்ரெண்டுகிட்ட போய் நிற்கிறான். வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? சரி, நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் எவ்வளோ கண்காணிப்பாக ஒரு தூக்கம்லாம் கலைச்சி நம்ம காவண்டி உயிரை போக்கி அப்படி நம்மளை வளர்த்து பாராட்டி சீராட்டி எல்லாம் செஞ்சு வளர்த்து நம்மளை இத்தனை பெரிய மனுஷி ஆக்கி விட்டுருக்குறாங்க. அந்த பெரிய மனுஷி 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்ம தான் 60 வயசுல செத்து போயிட்டோம். அவங்க அவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காங்களே, நிறைய நன்மை வச்சுருப்பாங்க அம்மா. அதனால் அம்மாட்ட போய் என்ன செய்யலாம், சொந்தம் தானே, வலா ஹுல்லத்துன், சொந்தம் தானே, அம்மா தானே, பெற்றெடுத்த தாய் தானே. சரி, அம்மாட்ட போய் என்ன செய்யலாம், கொஞ்சம் நன்மை வாங்கிட்டு வரலாம். முடியுமா? முடியாது. அதை அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், கியாமத்துடைய நாளை பற்றி சொல்லி காமிக்கிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ, ஃபர்ர யஃபிர்ரு, விரண்டோடுவாங்களாம். ஒரு மனுஷன் விரண்டோடுவான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி விரண்டோடுவாங்க. யாரை பார்த்துட்டு? மீன் அஹீஹி, தன்னுடைய சகோதரனை பார்த்துட்டு. எங்க நம்ம தப்பி வர்றான், ஊரில் கேட்ட மாதிரி அண்ணா என்னண்ணே சிங்கப்பூரில் சம்பாதிக்கிற ஒரு $300 கொடுனேன்னு கேட்பானே ஊரில், அது மாதிரி இங்கே வந்து அண்ணே கொஞ்சம் நன்மையை கொடுனேன்னு கேட்டுருவான் அப்படின்னு விரண்டு ஓடுவானா. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி, அம்மா வர்றாங்க, நம்மளை வளர்த்த, நமக்கு பால் ஊட்டி நமக்கு சீராட்டி தாளாட்டி வளர்த்த அம்மா வர்றாங்க. கேட்டுட்டாங்கடா, வேற வழியே இல்லை, அதனால ஓடி போயிடும் அம்மா விட்டு. ஃபர்றங்கிறான்ல, ஓடிடுவாங்கிறான், ஒளிஞ்சிக்கிற கூட மாட்டானா, கண்டுபிடிச்சி ஏதாவது கேட்டுருவாங்கண்டு. அப்போ அந்த ஸ்பாட்லேயே இருக்க மாட்டான், ஃபர்ற எஃபிர்ரு, ஓடிடுவான். உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி, ஃப்ரெண்டு, உயிரையே தர்றேன்டான் ஊரில் இருக்கும்போது. இப்போ நம்ம என்ன கேட்கல, உயிரை கேட்கல, அவன்கிட்ட கொஞ்சம் நன்மை கேட்க போகிறோம் அப்படின்னு நம்மள்ட்ட எதுவும் நன்மையை கட்டுருவானோ என்னமோட்டு என்ன செய்வான், ஃப்ரெண்டு அங்கே பார்த்த உடனே இங்கே ஓடி போயிடுவான், ஓடிடுவான், நிற்க மாட்டான்.
இப்படி அல்லாஹ் உறவுகளை எல்லாம் அப்படியே சொல்லி காமிச்ச அந்த வசனத்துல அப்ப என்ன சொல்றான், விரண்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை, அந்த கியாமத்துடைய நிலைமை, அந்த மஹ்ஷருடைய நிலைமை. அதே மாதிரி ஹமலத் ஹம்லன், கர்ப்பவாதியான அந்த பெண் என்ன செய்வான், இந்த கியாமத்துடைய மன்சரை பார்த்துட்டு, அந்த சூழ்நிலை சுச்சுவேஷனை பார்த்துட்டு, அங்கே நடக்கக்கூடிய அந்த நிலைமைகளை பார்த்துட்டு என்ன செய்வான், தன்னுடைய பிள்ளையை வயிற்றுலேருந்து கீழே விழுவ வச்சுக்குவான். இஸ்காத்தே ஹமல் ஆகிடும், குழந்தை கீழே விழுந்துடும், அபாஷன் ஆகிடும். பயத்தினால, சாதாரண நாள் இல்லை. இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான். கொல்லத்து அடுத்து சொல்றான் வலா ஷஃபாஅத்துன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, அதுக்கு முன்பதாக நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். வலா ஷஃபாஅத்துன், ரெக்கமெண்டேஷன். ஊரில் ரெக்கமெண்டேஷன் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு செய்வாங்க. எம்பியை பிடிக்கணுமா, எம்எல்ஏ பிடிக்கணுமா, உலகத்தில் ஃபுல்லாக அது நடைமுறையில் உள்ளது. யார் எப்படி எவ்வளோ பெரிய ஆளை பிடிச்சானோ அந்த அளவுக்கு காக்கா பிடிக்கிற அளவுக்கு காரியம் நடக்கும். இது உலகத்தில். அங்கே போயிட்டு இந்த மலக்கு தானே நம்ம கூட இருந்தார், கிராமன் காத்திபின், கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அடிச்சு விட்டு சம்திங் பண்ணி, நம்ம ஃப்ரெண்டு தான், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டா அவர் கொஞ்சம் ஏதாவது பண்ணி விடு அப்படின்னு சொல்லுவோமா? முடியாது. ஷஃபாஅத்து வலா ஷஃபாஅத்து, ரெக்கமெண்டேஷனும் அங்கே ஆகாது. யாருடைய பரிந்துரையும் யாருக்காக வேண்டியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் யாருடைய பரிந்துரையும் யாருக்காக வேண்டியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இல்லா பிஇذنில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு அனுமதி தந்தானோ, சில மக்களுக்கு அல்லாஹ் அனுமதி தந்திருப்பான். அதுல யாரு முதன்மையானவர்கள்? நபிமார்கள். நபிமார்கள் என்ன செய்வாங்க, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை உதுமா, பெரிய ஷஃபாஅத், பெரிய ஷிஃபாரிஸ். அவங்களுடைய ஷிஃபாரிஸ்னால தான் என்ன ஆகும், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் ஆரம்பிக்கவே செய்யும். அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஸ்டார்ட் பண்ண மாட்டான். மக்கள் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நஃப்சி நஃப்சி நஃப்சி, என் நிலைமையே எனக்கு இந்த கதி ஆயிடுச்சே, நான் இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேனே, வெயில் அப்படி சூரியன் ஒரு சாலில் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்சரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது சில பேர்கள் என்ன செய்வாங்க, அவங்க குட்டுனா அந்த இது இந்த கணுக்கால் வரைக்கும், சில பேர் முழங்கால் வரைக்கும், சில பேர் இடுப்பு வரைக்கும், சில பேர் நெஞ்சு வரைக்கும், சில பேர் இது வாய் வரைக்கும் அப்படியே உள்ள வேர்வையில் அப்படியே தத்தளிச்சு கொண்டு இருப்பாங்க. சூரியனும் எங்க இருக்கும், ரொம்ப நெருக்கமா அருகாமையில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு தேடுவான், ஆனா யாருனாலும் முடியாது. ஏன்னா அவன் என்னன்னு இருக்கான், என்னுடைய நிலைமை. மக்களே என்ன செய்வாங்க, அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையா போகும்போது எல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இறுதியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷிஃபாரிஸினுடைய அடிப்படையில் தான் கியாமத்துடைய நாள் ஸ்டார்ட் ஆகும். சாதாரண நாள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். சங்கையானவர்களே, அந்த நாளில், அப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசினுடைய நிழலை தருகின்றார். அல்லாஹ் 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசினுடைய நிழலை தருகின்றான். நிழலே இல்லாத அந்த நாள், எல்லாம் வேர்வையில் தத்தளிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நாளுக்கு. ஆனா அல்லாஹ் எப்பொழுது அரிசினுடைய நிழலை கொடுத்து விட்டானோ அதற்கு பிறகு என்ன கிடைக்காது, நரகம் கிடைக்குமா? என்னுடைய அரிசினுடைய நிழலுக்கு கீழே வந்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு பிறகு என்ன, திருப்பி வெளியே போப்பா, உனக்கு இல்லை முடிஞ்சு போச்சு, இந்த சுச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு உனக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லிடுவானா? ரப்பல் ஆலமீன் அவ்வளோ பெரிய ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் மன்னிச்சு தான் அந்த மனிதனை அரிசியினுடைய நிழல் கொடுக்குறான். அப்படிங்கும் பொழுது மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சுவனம் அவனுக்கு பரிசாக கொடுக்கப்படும். அப்போ அந்த 7 பேர் யார் அப்படின்னு சொன்னாக்க, சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில பேர், அதாவது இமாமுன் ஆதிலுன், முதலாவதாக நீதம் செலுத்தக்கூடிய அரசன், நீதமாக நாட்டை நடத்தக்கூடியவன், நீதமாக ஆட்சி செலுத்தக்கூடியவன், நீதி வழங்கக்கூடிய அரசன், ஜட்ஜு, நீதி வழங்கக்கூடியவன், நீதமாக இமாமத்தை செய்யக்கூடிய இமாம். இந்த கேட்டகரியில் எல்லாரும் வருவாங்க. நீதமா, அதாவது மக்கள் விரும்பக்கூடிய வகையில் இறையச்சத்தோடு இமாமத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. இப்படி நீதவான் அல் ஆதில்.
இரண்டாவது ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய இபாதத்தில் திளைத்திருக்கக்கூடிய மனிதர், இளைஞர். ஷாபுன் நஷா, ஷாபுன்னாக்க வாலிபர், இளைஞர், யுவதி. நஷா ஃபி இபாதத்தில்லா, எப்போதும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில். அதுக்கு ரெஸ்பெக்ட் அல்லா இடத்துல ரொம்ப அதிகம். ஒரு பெரியவங்க இபாதத்து செய்கிறத விட ஒரு இளைஞர் வாலிபமான வயதில் இருக்கக்கூடியவனை இபாதத்து செய்யும்போது அதனுடைய ரெஸ்பெக்ட் எல்லாம் அதிகமாக கொடுக்குறான். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, பெரியவங்க வந்து ஈஸியாக இபாதத்து செஞ்சிட முடியும், அழகாக கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்துட முடியும், ஒருமை கொண்டு வந்துட முடியும் இபாதத்தில். அல்லது ஒன்று இபாதத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அழகாக செஞ்சுருவாங்க. ஜி இங்கே உட்காந்து நீங்கள் இந்த இபாதத்தை செய்யுங்க செஞ்சுருவாங்க, பொறுமையாக கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 100 தஸ்பீஹ் ஓதுங்க, அல்லது இது செய்யுங்க, அல்லது துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க அழகாக செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு இளைஞன் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னாக்க பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது. நஃப்ஸோட என்ன செய்வான்? போராட்டம். முதல்ல உட்காரவே விடாது, பள்ளிக்கு வரவே விடாது மனசு. பள்ளிக்கு உட்காந்துருப்போம், தொழுவ முடிஞ்சிச்சு, எப்போ வெளியே ஓடலாம் அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும் மனசு. அங்கே போமா, கடத்தலுக்கு போமா, வீட்டில் போய் அங்கே பேசிக்கிட்டு இருப்போமா, ஃப்ரெண்ட்ஸ் சந்திப்போமா, அது செய்வோமா, இது செய்வோமா அப்படின்னு மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நீ பள்ளியில் உட்காரு, 2 ரக்காத் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காண்டி நீ தொழு அப்படின்னு சொல்லி மனசை போட்டு அப்படி முறிச்சு எடுத்து அதை உட்கார வச்சு அந்த இபாதத்தை செய்ய வைக்கிறார் வரை. இதுக்கு அல்லாஹ் தஆலா கை கொடுக்குறான். இதுக்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய இபாதத்தை நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலையும் உன்னுடைய மனசை தரிபட வச்சு நீ என்ன செஞ்ச? இபாதத்தின் பக்கம் திளைக்க வைத்திருந்தாய். அதனால் உனக்கு அந்த நாளில், அப்படிப்பட்ட தர்ம சங்கடமான நாளில் என்னுடைய அரிசியினுடைய நிழலை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காரப்போம். அரிசியுடைய அப்புறம் ரஜுலுன், அந்த மனிதன் முஅல்லக்கும் பில் மஸ்ஜித், ரஜுலுன் முஅல்லக்கும் பில் மஸ்ஜித், அவனுடைய கல்பு என்ன ஆகுது? ரஜுலுன் கல்பும் முஅல்லக்கும் பில் மஸ்ஜித், அவனுடைய கல்பு எப்பொழுதுமே, அந்த மனிதன் அவனுடைய கல்பு எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வினுடைய பள்ளியின் பக்கம் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்குது, தொங்கிக் கொண்டே இருக்குது. முஅல்லக்குனா தொங்கிக் கொண்டே இருக்குது அவனுடைய கல்பு. என்ன அப்படின்னாக்கா, அவனுடைய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருப்பான். பிஸ்னஸோ, மனைவி மக்கள்கிட்ட இருக்கிறதோ, நண்பர்கள்ட்ட இருக்கிறதோ, வெளியே போகிறதோ, அந்த வேலையில் ஈடுபட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய சிந்தனையெல்லாம் எப்போ இருக்கும்? எப்போ இஷாவுடைய பாங்க் சொல்லுவாங்க, நான் தொழுக வர்றேன், இஷா முடிச்சுட்டாண்டாக்கா அடுத்து ஃபஜருக்கு கரெக்டாக வரணும் அப்படின்ற சிந்தனை வரும். ஃபஜர் முடிச்சுட்டாண்டாக்கா சரி நம்ம பிஸ்னஸுக்கு போவோம். ஆனால் பிஸ்னஸில் இருக்கும்போது எந்த சிந்தனை இருக்கும்? லோகருடைய வக்துக்கு பாங்க சொல்லுவாங்களே, நம்ம வரணுமே. அப்போ அவனுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் அவனுடைய கல்வி எங்கே இருக்கு? பில் மசாஜிது, மஸ்ஜிதின் பக்கம் அவனுடைய கல்வி தொங்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அழைச்சு என்னுடைய நிழலின் கீழ் நீ இரு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு மனிதர் தன்னுடைய வலது கையினால் செய்யக்கூடிய தர்மத்தை இடது கை அறியா வண்ணம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கையில் செய்யக்கூடிய தர்மத்தை இந்த கை அறியாது. அப்படின்னா இந்த கை ஒரே உறுப்புல இருக்கக்கூடிய, ஒரே உடம்புல இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உறுப்புக்கே தெரியலை அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ யாருக்காக வேண்டி அவர் செய்கிறார்? முஹ்லிஸில் இல்லா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. அல்லாஹ் தான் நம்மளை பார்க்கணும், அல்லாஹ் தான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார்? தர்மம் செய்கிறார். யாருக்காண்டி மெச்சணும், ஊர் மெச்சணும், அவங்க வஹாபுன்னு சொல்லணும், கொடைவல்லல்னு சொல்லணும், இவங்க இப்படி சொல்லணும், தனவந்தர் வராருப்பார், அந்த ஹாஜார் வராருப்பார், அவர் வராருப்பார், ஆனை வருது பூனை வருது இப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காண்டி அவர் செலவு செய்யலை. எதுக்காண்டி செலவு செஞ்சார்? ரிலல்லா, அல்லாஹ்வுடைய பொறுத்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் செலவு செஞ்சார். அதனால தான் அவர் செலவு செய்கிறது யாருக்கும் தெரியலை. சில பேர் இருப்பாங்க, ஒரு நல்ல காரியம் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் வேண்டிய என்ன சொல்லுவோம், ஒரு 10 பேர் உட்காந்துருக்கும் போது ஹாஜியாரை தான் பார்க்க வந்தேன், அந்த மதரசா விஷயமா தான் அப்படின்னா உடனே என்ன சொல்வார்? எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த கத்தை அப்படி எடுத்து எவ்வளோ வேணும், அதனால் எந்த பலனும் கிடைக்காது. அப்போ முஹ்லிஸில் இல்லை, அந்த இடத்துல இல்லை, இஹ்லாஸ் இல்லை. இப்போ இதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? அங்கீகரிக்க மாட்டான். அப்போ அந்த மனிதன் யாருக்கு சொர்க்கத்தை, யாருக்கு அந்த நிழலின் அரிசியினுடைய நிழலை தரான்? அந்த வலது கை அறியா வண்ணம், இடது கை அறியா வண்ணம் தர்மம் செய்த அந்த மனிதனுக்கு. அடுத்து ரஜுலுன், அந்த மனிதனை ஒரு தாத்து மன்சபின் வ ஜமாலின், இம்ரஅத்துன் தாத்து மன்சபின் வ ஜமாலின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. இம்ரஅத்துன், ஒரு பெண் அழைக்கிறாள், தாத்து மன்சபின், உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், வ ஜமாலின், அழகான பெண், சும்மா அழகு இல்லாத பெண் அல்ல,
அல்லது சும்மா அங்கங்க தெருவில் நிற்கிற பெண் அல்ல, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பெண். அந்த பெண் எதுக்காக வேண்டி அழைக்கிறான்? தவறாக நடந்து கொள்றதுக்காக வேண்டி அவனை அழைக்கிறான். அந்த வாலிபனை அழைக்கிறான், இங்க வாண்டு நம்ம 2 பேரும் தப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா எந்த ஒரு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் இந்த இடத்துல என்ன செஞ்சிருவான்? தவறிடுவான். சுச்சுவேஷன் அது மாதிரி உருவாயிடுச்சுன்னா தவறிடுவான். ஆனா இந்த மனிதன் என்ன சொன்னா, இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுறேன், உன்னுடைய இந்த மாதிரி தவறான அழைப்புக்கு நான் வரமாட்டேன். சாதாரண பெண்கிட்ட இல்லை, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த அழகுடைய ஒரு பெண்ணிட்ட அந்த பதிலை சொல்லிட்டான். உதாரணத்திற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு அருமையான பதிலை சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? தன்னுடைய செயலினால் செஞ்சு காமிச்சாங்க. வெளியே ஓடினாங்க, இதே வார்த்தையை சொல்லிட்டு இன்னி அகாஃபுல்லா சொல்லிட்டே ஓடினாங்க. பின்னால பிடிச்ச அந்த பெண்மணி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால தான் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தீர்ப்பு வழங்கப்படுது? குத்தமின் குபுலின் அல்லாஹ் தீர்ப்பு வழங்க. எப்படி தீர்ப்பு வழங்கப்படுது? சட்டை பின்னால கிழிஞ்சிருக்கா முன்னால கிழிஞ்சிருக்கா பாருங்க. முன்னால கிழிஞ்சிருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க, பின்னால கிழிஞ்சிருந்தா அந்த பெண்மணி தான் தப்பு செஞ்சிருக்கு. பார்க்குறாங்க பின்னால கிழிஞ்சிருக்கு, ஏன் பயந்துட்டு உடையாடுறாங்க? பின்னால பிடிச்சி அந்த பெண்ணை இழுத்துச்சு, அதனால சட்டை கிழிஞ்சிச்சு. அப்ப இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருந்தும் அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யலை? அந்த குற்றத்தை செய்யவில்லை. இப்படிப்பட்ட மனிதனுக்கு அந்த அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? லா பைஉன், பேரம் பேச முடியாது, வலா ஹுல்லத்துன், உறவுகளால் யாரிடத்திலையும் சிபாரிசு செய்ய முடியாது, உறவுகளால் யாரிடத்திலையும் போய் நெருங்கி தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது, வலா ஷஃபாஅத்துன், அது மாதிரி ரெக்கமெண்டேஷன்னாலையும் எந்த பலனும் கிடைக்காது, எதுவுமே அங்கே பாய்ச்சா பழிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பதாக நீ என்ன செய்? உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நீ செலவு செய்து கொள். மிம்மா வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், இதை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய மக்களே என்ன லாலிமூன் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறார். ஆக அல்லாஹ் மனிதனிடத்தில் விரும்புவது உடலாலும் வணக்கத்தை விரும்புகின்றான், பொருளாலும் வணக்கத்தை விரும்புகின்றான். உடல் பொருள் இரண்டால் வணக்கம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தருகின்றான் அப்படின்னு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் இந்த விஷயத்தின் மூலமாகவும் அல்லாஹ் விலக்கி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை விலக்கி காட்டுகின்றார்களோ அவைகளை விளங்கி நடப்பதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.